வீடியோ வந்து ஒரு கமாண்டுடைய ரிப்ளை தான். எனக்கு ஒரு கமாண்ட் வந்திருக்கு. எம்எஸ் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து இருக்கும் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. எம்எஸ் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மந்த் தான் வந்து எக்ஸாம் வந்து எண்ட் ஆகியிருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்வியூ அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா எம்எஸ் யூனிவர்சிட்டி அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது மாதிரி இருக்குது. ரிசல்ட் வந்து பப்ளிகேஷனில் நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா கேண்டிடேட்ஸுடைய நேமும் இருக்கும். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ எல்லாருடைய நேமும் வந்து மெரிட் பேஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது ஒர்க்கிங் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் நெட் செட் குவாலிஃபைட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெட் செட் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு நேமெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து குவாலிஃபை ஆனவங்களுடைய நேம் வந்து இருக்கும். இப்போ இங்கிலீஷில் வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா 100 கேட் தான் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கிற 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் உள்ளவங்களுக்கு வந்து கேட்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற 100 ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போடுற டைமில் நம்ம திரும்ப வந்து எழுதி செலக்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நிறைய பார்த்தது மாதிரி இப்போது கேட் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இன்டர்வியூக்கு வந்து அப்ளை பண்ணால் போதும். நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து தனிமையாக வந்து ஃபீஸ் பே பண்ணணும். 2000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 2000 ஃபீஸ் வந்து பே பண்ணி இன்டர்வியூக்கு வந்து ஜாயின் பண்ணணும். இன்டர்வியூவில் வந்து நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. எந்த பேஸில் வந்து நம்ம ஒர்க் வந்து எடுத்திருக்கோம், இந்த லிட்ரேச்சர் எடுத்திருக்கோம் அண்ட் அதோடைய அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும் அண்ட் என்ன தியரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கையில் வந்து வச்சுருக்கணும். ஸோ சும்மா எதுவும் போகக்கூடாது. அந்த ஒர்க்குடைய டீட்டெயில்ஸ், தீம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளாடி என்ன தியரி வந்து யூஸ் பண்ணுறீங்க, எதனால் இந்த ஒர்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன லிட்ரேச்சர், ஸோ அதை பற்றி அந்த லிட்ரேச்சரை பற்றி பேக்ரவுண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து இன்டர்வியூக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து எல்லாம் கவர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.